அர்ஜுன், நீ கேட்ட சவுண்ட் சிப் இந்த டிவைஸ்குள்ள இருக்கு. சான்ஸ்பராரோ காலையில கரெக்ட் 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவான். நானும் வாசுதேவனும் காலையில கோவிலுக்கு போகும்போது புதையில அங்க இருக்காது. அதுக்குள்ள நீ வேலையை முடிச்சிருப்ப. அதுக்கப்புறம் ஒன்னையும் முடிச்சு அனுப்பி வைக்கிறது ஏன் வேலை? என்னது? நம்ம டீல் முடிக்கிறத பத்தி சொன்னேன். ஓகே, கவலைப்படாத பார்ட்னர். நான் நல்லபடியா அனுப்பி வச்சுதான் நான் போவேன். அவ எல்லார கண்ணிலையும் மண்ணு தூவ பாக்குறான். ஸ்பாட்டுக்கு கூட்டி வர வரைக்கும் உன் கண்ணு அவன் மேல இருக்கணும். அவன் பண்ண துரோகத்துக்கு என் கையாலே அவனை முடிக்காது. இதான் கோயிலோட மேப். எப்பவும் போல சரியா 6 மணிக்கு கோயில நடை சாத்திடுவாங்க. மக்களும் கோயில சார்ந்தவங்களும் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியா எக்ஸிட் ஆயிடுவாங்க. நம்ம மக்களை அவாய்ட் பண்ணோம்னா வெஸ்ட் சைட்ல இருக்கிற மலையை தாண்டி தான் போகும். அந்த பக்கம் இருக்கிற செவருல படிக்கட்ட மாதிரி சில ஸ்டோன்ஸ் இருக்கு. அதுல ஏறி இறங்குறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த வாலோட ஹைட் 17 feet. ஸோ டிகே ரோப் ரொம்ப முக்கியம். கோயிலோட மொத்த பரப்பளவு 62 ஏக்கர். இதுதான் கர்ப்ப கிரகம். லிடார் ஸ்கேனிங் மிஷினை வச்சு செக் பண்ணதுல கர்ப்ப கிரகத்துக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ட்ரெஷர் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். வியூக சக்கரத்தை வேற மண்டபங்கள்ல தான் தேடணும். ஹை டெசிபிள் ஃப்ரீக்வன்சி ஷார்ப்பா மிட்நைட் 12 மணிக்கு வெஸ்ட் சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். நாய்ஸ் கேன்சலிங் டிவைஸை வச்சு அதை கேன்சல் பண்ணிடலாம். எப்படி? கரெக்டா 12 மணிக்கு இது ஆன் ஆயிடும். எந்த சவுண்ட் சிக்னல்ஸ் வந்தாலும் இது அனுப்புற நெகட்டிவ் சவுண்ட் சிக்னல்ஸ் அதை கேன்சல் பண்ணிடும். எந்த சிக்னலும் டிடெக்ட் ஆகலனா இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா 1 minute ஆஃப் ஆயிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யாரும் மொபைல் போன் எடுத்துட்டு வர வேண்டாம். ஏன்னா போன்ல இருக்கிற ரேடியேஷன் அட்வான்ஸ் எஃபெக்ட் கொடுத்துரும். சோ மதன், மேப் உன் பொறுப்பு. ஷூர். அந்த ஓலச்சோடியும் கல்வெட்டு போட்டோகிராஃபி நான் எடுத்துக்கிறேன். எஸ், ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கோயிலுக்குள்ள வந்துடும். சோ எது நடந்தாலும் நம்ம காலையில் 5:30 மணிக்கு முன்னாடி வெளியே வந்தாகணும். உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காம இந்த மூலிகை தண்ணி குடிச்சுக்கங்க. ஏன்னா நாயக்கரோட ஃபேமிலி அதை குடிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ள வராங்க. என்ன மிஸ்டர் தேவராஜ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார், இனிமேதான். இனிமேதானா? இதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன்ல சார். அந்த ரகசிய அறை எங்க இருக்கு நமக்கு தெரியாது சார். எனக்கு மட்டும் தெரியுமா? ஆனா கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு தெரியும் இல்ல? அவர் எப்படி சொல்லுவாரு சார்? கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போனா யாரா இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் சார். நாளைக்கு திருவிழா தெரியும். ஊரே அங்க திரண்டு நிக்கும். இருக்கட்டும், இந்த நேரம் கை வச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீ இந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர் தானே சார்? பின்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? ரகசிய அறை இங்க இருக்கு அங்க இருக்குன்னு எவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். 3 மாசமா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மினிஸ்டர் வந்து என்கிட்ட நேரா டீல் பேசுறான். டீல். இந்த மூஞ்ச பாரு. இந்த மூஞ்சில என்ன திருட்டு மூஞ்சின்னு எழுதி வச்சிருக்கா? இல்ல அப்ப கிருஷ்ணப்ப நாயக்கரை இன்னைக்கு பாக்குறோம் சார். இந்த ஊர்ல நாயக்கருக்கு பயங்கரமான செல்வாக்கு. அதை விட நமக்கு செல்வாக்கு ஜாஸ்தியா? நாம யாரு? நாம கவர்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாளைக்கு வருது இல்ல, வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன். அவங்க பாத்துப்பாங்க எல்லா பிரச்சனையும். நீ கவலைப்படாத சார். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்கா இருந்துச்சுன்னா? உனக்கும் அந்த மினிஸ்டருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? லிங்க் அப்படின்னு இல்ல சார். அப்ப சொன்ன வேலையை செய்யுங்க. இப்ப என்ன பிளான்? இது கர்ப்பகிரகத்துல இருந்து அர்ஜுன் கேப்சர் பண்ண கல்வெட்டோட போட்டோஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்படி நந்தியை தாண்டி தான் சிவனை பார்க்க முடியுமோ அதே மாதிரி கருடரை தாண்டி தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம கருடர் சன்னதியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். Shall we begin? புனலுரை பொன்மீனாய்ந்து தெவங்கும் தடாகக்கரை வந்தேகினர் ஞாழ்மிசை புலமிருந்தும் நல் வெஞ்ஞாமத்தில் நீர்மையில் தெளிந்தார் பெண்
செருக்கலச் சங்கூதும் கருட ஆளில் தூண் மணிமாட யாழ் முழவிசை மாந்தி துத்தி மலரடி மாயோன் துதித்து மேற் சென்றார் கந்தர்வர். இது தெலுங்குல உனக்கு தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கந்தர்வர்கள் குளத்துக்கு வராங்க, கருடர் சன்னதிக்கு போறாங்க, இசை மண்டபத்துல இசை வாசிக்கிறாங்க. பாரு, இது இந்த கோயிலோட கதை மாதிரில இருக்கு, க்ளூ மாதிரி இல்லையே. வேற ஏதாவது எழுதிருக்கா? அந்த டார்ச் கூட கருடர் தான் க்ளூ இருக்கிறதா அதுல எழுதி இருந்துச்சு. அர்ஜுன், என்னோட டவுட் என்னன்னா, இது அந்த க்ளூவோட வெறும் ஒரு பார்ட்டா இருந்துச்சுன்னா. ஆமாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போய் தேடுவோம். நீ ஈஸ்ட்ல தேடு, மதன் நார்த், டிகே கோ சவுத்.